இந்த வீடியோவில் ஒரு ரெயின் கோட் வாங்கியிருந்தோம். எங்களோட டூ வீலருக்காக ஒரு ரெயின் கோட் வாங்கியிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பாருங்கள், நம்ம சேனல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா எக்ஸல் வண்டி. எங்கள் எக்ஸல் வண்டிக்காக ரொம்ப நாளாகவே ரெயின் கோட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா மலையில் தான் நாங்கள் நிறுத்துவோம், அவுட்டோரில் தான் நாங்கள் நிறுத்துவோம். அவுட்டோரில் நிற்கிறதுனால மழை வந்தாலே தூறல் பட்டாலே கண்டிப்பாக வண்டி நனைஞ்சிரும். அதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் கோட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுமாரி நம்ம ரொம்ப ஹை காஸ்ட்டாகவும் பார்க்கல, கொஞ்சம் லோ காஸ்ட்லேயே பார்ப்போம், வாங்கி எப்படி தான் இருக்கும் பார்ப்போம்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா 260 ரூபா வந்தது. அமேசானில் தான் பை பண்ணியிருந்தேன். 260 ரூபா வந்தது. சரி எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே. முதல்ல குவாலிட்டி பற்றியும் யோசித்தோம். இது அமௌண்ட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கே, அப்போ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இமேஜில் பார்க்க சொல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இமேஜெலாம் அப்படி இருந்துச்சு. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ண பார்க்க சொல்ல தானே தெரியும். இமேஜில் அப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். வாங்கியுமே அந்த கிளாத்து பார்த்திங்கன்னா பேசிக் குவாலிட்டி தான், ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் பண்ண முடியாது, பேசிக் குவாலிட்டி தான். இது என்னென்னா வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்குன்னு இது சுத்த வேஸ்ட்டு, வாங்கவே வாங்காதீங்க அப்படிலாம் இல்லை. மீடியமான பேசிக் குவாலிட்டி. உங்களால் அதிக யூசேஜுக்கு வருமானம், இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு நல்லா அது ஸ்ட்ராங்காக இருக்குமா தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஆனால் ஓரளவுக்கு பேசிக் யூசேஜுக்கு இதை சும்மா வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கூட இதோட அதிகமான காசு கொடுத்து அடுத்த ரெயின் கோட் வாங்கலாம் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணலாம். இல்லை சும்மா டெம்பரரி யூசேஜ் தான், எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு வந்தால் போதும், இல்லை 2-3 மாதத்துக்கு வந்தால் போதும் அப்படின்றவங்க தாராளமாக இதை வாங்கலாம். அந்த கிளாத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பேசிக் யூசேஜுக்கு தான் அது தாங்குமே. ஸோ என்னோடய வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கூட்டிக்கு போட்டிருக்கிறேன். நான் வாங்கினது எக்ஸலுக்கு போட்டு பார்த்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. சைடு ஸ்டாண்டு போட சொல்ல ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகுது. மெயின் ஸ்டாண்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு டயர் வந்து அப்படியே தெரியும். அதனால தான் நான் சைடு ஸ்டாண்டு போட்டு வீடியோவே எடுத்தேன். ஓகே, பேசிக்கான குவாலிட்டி, பேசிக்கான ப்ரைஸுக்கு இது ஓகே. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நீங்கள் இதோட காஸ்ட் அதிகமாக வரும், ஒரு 1000 ரேஞ்ச் அந்தமாரிலாம் வரும். நீங்கள் அந்தமாரி போயிடுங்க. இது 260 ரூபாய்க்கு இந்த ரெயின் கோட்டும் சரி, இந்த அமௌண்ட்டும் சரி, என்னை பொறுத்தளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுமாரி வந்தவொடனே இதை செக் பண்ணிங்க, நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கா, அதனால் வர சொல்லி எதனா டேமேஜ் ஆகியிருந்தாலும் ஆகியிருக்கலாம். அதனால் வந்தவொடனே கூட ஒரு தடவை செக் பண்ணிங்க. முடிஞ்சால் இதை ஒரு சில இடத்துல அந்தமாரி தையல் போட முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் தையல் இப்போ டெய்லர் கொடுத்து எங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்டிச்சிங் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப பெரிய குவாலிட்டி அப்படின்னும் சொல்ல மாட்டேன், அதுமாரி ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப இது அப்படின்னும் சொல்ல மாட்டேன், மீடியமாக இருந்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.